தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஹீலர் யசோதா, அந்த ஹீலர் யசோதா அவர்களை நாம இப்போ சந்திப்போம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய ஆன்மீக அந்த பயணங்கள் மிக அற்புதமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த விஷயத்தில் அந்த பகுதியில் இன்னைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க மேடம். இன்னைக்கு ஷிர்டி சாய்பாபா பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அதை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது ஒரு 2001 ஃபர்ஸ்ட் டைம் நான் நியூயார்க்கு போயிட்டு இருக்கேன். ஒரு 5 AM அந்த டைமில் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த டைமில் படிக்கும்போது அந்த ஒரு சாப்டர் படிச்சுட்டு பிறகு ஒரு மெடிடேஷன் பண்ணுவேன். எப்போ படிக்கிறோமோ அது ஒரு ரெவலேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் படிக்கும்போது அது ஒன்று ஒன்றா அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க காட்சி காமிப்பாங்க, ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, உங்களுக்கு பதில் வரும். ஸோ அது 100 தடவை படித்தாலும் ஒரு தடவையும் ஒரு புது அனுபவங்கள், ஒரு புது ஆன்சர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை தனியாக எடுத்து வச்சிடாதீங்க. இது வேறு ஸ்கிரிப்சர் மாதிரி தான், அதே கீதா மாதிரி தான், அதே மாதிரி தான் நீங்கள் டெய்லி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு டீப் ரீசர்ச்சுக்கு போனீங்கன்னா எல்லா பதிலும் உங்களுக்கு தான் இருக்கும். எல்லா பதிலும் நம்மளுக்கு உள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. எல்லா ஆன்சரும் நம்மளுக்கு தான் வரும், நம்மக்கிட்ட தான் வரும். எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். எது உண்மை, எது உண்மை இல்லை, எது சரி, எது சரியில்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அது ஒரு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது முக்கியமாக தெரியணும். அப்புறம் அவரது உருவத்தோட ஸ்டெச்சு என்னோட காடியில் வச்சுருந்தேன், வாகனத்தை, மை கார். ஸோ அது வைக்கும் போது அது எப்போதுமே அந்த ஒரு மாதிரி ஒரு டைமண்ட் ஸ்பார்க்கிள் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் ஒரு டவுட் இருந்தது, பட் டவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நம்பிக்கையோட தான் நான் பார்த்தேன். அந்த பார்வையில் பார்க்கும்போது அது தெரியுது, அவர் அங்கே இருக்காரு, ப்ரொடெக்ஷன் இருக்கும்ன்ட்டு. ஸோ ஒரு தடவை இதுதான் நான் இந்தியாவில் காடி வாங்கிட்டு ஓட்டும் போது டிரைவிங் இன் இந்தியா இட்ஸ் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்வேன். அந்த வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு பைக் ஒரு தடையாக இருந்தது. அவர் வேறு பக்கத்தில் போகும்போது, ஆனால் பின்னாடி ஒரு பஸ்ஸு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நான் கண்ணாடியில் பார்த்துட்டு தெரியுது, அவர் வர பஸ்ஸு வருது வேகத்தில் பார்த்தாக்கா என் காடியை இடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டைமில் நான் வெறும் பாபான்னு தான் கூப்பிட்டேன். அது அந்த பஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக் போட்டு பார்க்கும்போது ஒரு எதுவுமே ஆகலை, ஒரு சின்ன டென்ட்டு தான் இருக்கு அந்த காடியில். ஸோ இட் இஸ் தே. ஸோ ஹீஸ் தே. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறாரு. இதான் ஒரு டிவைன் பிளேன்னு சொல்லலாம். அந்த பைக்கு, இந்த பஸ்ஸு, இதெல்லாம் ஒரு டிவைன் பிளே தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க காட்டணும். அவங்க எக்ஸிஸ்டன்ஸை எப்படி நம்ம உணர்வ முடியும், அது பார்த்தா தான் நம்மளுக்கு அது ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் அப்போ தான் தெரியுது, ஓகே அவங்க நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க டெய்லி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் அவங்கள கவனிக்கிறதில்ல, நம்ம தான் அவங்கள கவனிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் டு ஸ்டடி, படிக்கணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்ற டிவோட்டீஸ்க்கு, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஊட்டமாக அதிகமாகும். ஸோ அது நான் ஷேர் பண்ணுறதுனால, பிகாஸ் உங்களுக்கும் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். பிகாஸ் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாக்கா அவங்களுக்கும் நிம்மதி இருக்கும். சரி, அவங்களுக்கும் ஒரு கஷ்ட காலங்கள் இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட் கொடுக்கும். ஸோ அது அந்த டைமில் நான் அந்த டைமில் எனக்கு எப்போதுமே நான் பாபாவுக்கு கார்லண்ட் பூ மாலை சாத்துவேன். அந்த சாத்தும் போது அந்த பூ எப்போதுமே நீட்டாக ஆலகம், இட் பிகம்ஸ் லாங். சில பேர் சொல்லுவாங்க சயின்டிஃபிக்லி அந்த ஸ்ட்ரிங் நேச்சுரலி அது லாங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் காட்டுறாரு, அந்த இட்ஸ் பாசிபிள், அவங்களே நீட்டாக ஆக்கி காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பேர் வேறு டிவோட்டீஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க முன்ன.
பட் இது வந்து நான் வந்து உங்ககிட்ட ரோஜா டிவி வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டாக்கா இன்னும் அதிகமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கும். வேறு வேறு நீங்கள் மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது வேறு வேறு குரு வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க சில விஷயங்கள். அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். அந்த நாலேஜ் விஸ்டம்லாம் உங்களுக்கு தான் தனியாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு குரு வேறு குரு வருவாங்க. ஸோ அது ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது அந்த சிவன் துர்கை அவங்க வந்து ஃபைனல் டச்சப் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஒளிவட்டம், அந்த உங்கள் மெடிடேஷன் உங்கள் 3rd ஐயில் அந்த ஒளிவட்டம் தெரியும் போது உங்களுக்கு அதுதான் சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த ஒளிவட்டம் தெரியும் போது உங்களுக்கு அது சொல்கிறாங்க, அந்த என்லைட்டன்மெண்ட் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பட் அது வந்து உங்களுக்கு சித்தி அடித்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் டச்சப் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் பாதியில் கற்றுக்கிட்டு மெடிடேஷன் போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். பிகாஸ் இட்ஸ் நாட் ப்ராப்பர். நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து அந்த டைமில் வந்து அவங்க தான் பர்மிஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபுல் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரு பிஸ்னஸாக ஆக்கக்கூடாது. ப்ளீஸ் அது வந்து அவாய்ட் பண்ணோம். நீங்கள் நல்லா மற்றவங்களுக்கு தியானம் அது இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஒரு இட் இஸ் அன் எத்திக்ஸ்னால் அது வந்து கரெக்டான முறையான வழிபாடாக சொல்லி கொடுக்கணும். ஸோ அது வந்து எல்லாமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பிறகு அந்த ஒளிவட்டம் தெரியும் போது அவங்க வந்து அப்போ தான் அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதுதான் அவங்க வந்து குரு ஆகலாம், டீச்சர் ஆகலாம், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஆகலாம். என்ன அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட பயணம் ஆகும் மக்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்களும் தியானம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி கொஞ்சம் தியானம் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணாலே ஒரு உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிரும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் போடுங்க. ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் போட்டிங்கனாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருந்தீங்கன்னா அந்த டேயே உங்களுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் வரும். இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நைட் டைமில் ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். பிகாஸ் சமயத்தில் அந்த எனர்ஜி வரும், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அந்த ட்ரீம்ஸ்ன்றாங்க. அதெல்லாம் பற்றி அடுத்த இதில் நம்ம பேசிக்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.